அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் காலை நமது நிகழ்வை இன்றைய நிகழ்வை நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க உள்ளார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் உதவியாளர் ரொட்டேரியன் தாசன் அவர்களுக்கும், ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் குருராஜன் அவர்களுக்கும், பொருளாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் வரவேற்புகளையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்புரை நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நல்லறிவுகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இனி உயர்த்தி நிறுவனங்களை வளர்த்துணர்வு செய்தமைக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமகிழ்த்திக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், இனம், சமயம், தேசம் என்ற நிலைகளையும் பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார அமைப்புகளை களையவும், மேலும் ஆளுநத்தின் தீவிரத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா வாழ்ந்திட விதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்ற போதில எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டரிகளாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நமது காலச்சக்கரத்தின் 62வது நாள், இந்த 3வது ஆண்டிலே 62வது நாளை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். சிறப்பான ஒரு காலச்சக்கர ஏற்பாடை நமக்கு அளித்த நம்முடைய மாவட்ட ஆளுநர் பாசமிகு நண்பர் பாஸ்கர் அவர்களுக்கு வரவேற்கின்றோம். எங்களுடைய உலகத்தின் உதவி ஆளுநர் தாசன் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். இந்த திட்டத்தை தொடர்ந்து நடத்தி கொடுக்கக்கூடிய காரைக்கால் பஞ்சாயத்துடைய முன்னாள் தலைவரும் நம்முடைய சேர்மன் குடும்பாலையா அவர்களையும் வருக என்று வரவேற்கின்றோம். நம்முடைய உதவி சேர்மன்கள் ஆகிய ஜானிதாசன், என்னை அறிமுகப்படுத்திய ரமேஷ் பவன், சதீஷ்குமார், சீனிவாசன் ஆகியோர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். இத்திட்டத்தை தொடர்ந்து 3ஆம் ஆண்டிலே சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆசார் நலசிவ அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கின்றோம். மேலும் நம்முடைய ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் சாசன தலைவர்கள், முன்னாள் தலைவர்கள், செயலாளர், பொருளாளர் மற்றும் உறுப்பினர்களையும் வருகிறவர்கள் வரவேற்கின்றோம். இந்த திட்டத்திலே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய நல்ல உள்ளங்களையும் வருகிறவர் வரவேற்று இந்த 62வது நாளிலே சிறப்பு நம்முடைய நம்ம எப்போதும் பனை சார்ந்த பெண்களை பனையில் இவ்வளவு இருக்கிறதா என்பதை அவ்வப்போது வாரம் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிற சென்னை அகிலா குணாளன் அவர்களையும் அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி. ரோட்டரி இறைவணக்கம் மற்றும் வரவேற்பு நிகழ்ச்சி சிறப்பித்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்லசிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குரு திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு
சிந்தித்தல்தானே. நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். அனைவரும் சின்முத்திரை வச்சுக்கிறோம். ஐயா வீடியோ தெளிவா தெரியுதுங்களா? நன்றாக மூச்செடுத்து வீடியோ ஆயெடுத்து நல்லா வச்சு. கொஞ்சம் கிளார் அடிக்குதியா வீடியோ? கேமரா கொஞ்சம் கிளீன் பண்ணி போடுங்க. ஓகே. கொஞ்சம் பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். சரி. சின்முத்திரை வச்சுக்கிறோம். அனைவரும் நேராக உட்காந்துக்குங்க. நன்றாக மூச்செடுத்து ஆயெடுத்து நல்லா வச்சிருக்கிறோம். சின்மய முத்திரை. ஆதி முத்திரை. மூச்செடுத்து வணக்க முத்திரை வச்சுக்கிறோம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. நன்றி நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள். கால் நேரம் நீட்டிக்கிறோம். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன் அப். நல்லா காலை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு வாட்டி மூச்சு தொடுங்க. அப்படியே நம்ம நின்ற நிலைக்கு வந்துடுறோம். தாடாசனம். காலை சேர்த்து வச்சு நிற்கிறோம். முதல் நிலை. நல்ல கைகளை கோர்த்துக்கிறோம். இரண்டாவது நிலை. கைகளை நல்லா உயர்த்தி காலை நல்லா குதிக்கால் நல்லா மேல உயர்த்தி கொண்டுட்டு வரும். எவ்வளவு தூரம் மேல தூக்க முடியுமோ அந்த விரல்களால் நின்று மேல தூக்குங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10.
ஓய்வு. மெதுவா கைகளை கீழே கொண்டு வந்துருங்க. நல்லா மூச்சில் தொடுங்க. மீண்டும் ஒரு முறை செய்யுங்க. கைகளை கோர்த்துக்கிறோம். நல்லா மேல வைத்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. தாடாசனம். உடைய உச்சி முதல் பாதம் வரை அத்தனை உறுப்புகளுக்கும் நல்ல ரத்த ஓட்டத்தை எடுத்துட்டு போகும். நல்ல சுறுசுறுப்பை தரும். பாதகஸ்தாசனம். காலை சேர்த்து வச்சு நிக்கிறோம். முதல் நிலை கைகளை மேல வைக்கிறோம். நல்லா மூச்சு எடுக்கிறோம். மெதுவா பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். மெதுவா கீழே வந்து கால் விரல்களை நல்லா டச் பண்றோம். அடுத்து அப்படியே கணுக்கால போச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு முட்டையில் டச் பண்ற மாதிரி உடம்ப கீழே கொண்டு வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. அப்படியே மூச்சு விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சு விடுறோம். மறுபடியும் மூச்சு இழுக்கிறோம். பேக் பெண்டிங். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துடுறோம். மெதுவா மூச்சு விட்டுட்டே கை கீழே கொண்டு வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. பாதகஸ்தாசனம். நல்ல சுவாச உறுப்புகளுக்கு ரொம்ப நல்லது. நீண்ட ஆயுளை கொடுக்கும். கண்களுக்கு மூளைக்கு நல்லா ரத்த ஓட்டம் எடுத்துட்டு போகும். அடுத்து அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். கால் நீட்டிக்கு வந்துருங்க. கால் விரல்கள் நல்லா மடக்கி நீட்டுங்க. நல்லா மூச்சு தொடுங்க. வக்ராசனம். ரைட் லெக் மடக்கி லெஃப்ட் சைடு கொண்டு வந்துருங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல நல்லா பிடிச்சுக்கிறோம் ரைட் லெக். ரைட் ஹேண்ட் நேர் நம்ம முதுகத்தின் நேர் பின்னாடி வச்சுட்டு நல்லா ரைட் சைடு எவ்வளவு திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு திரும்பி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சில் விடுங்க. ரைட் லெக் ஸ்ட்ரெயிட்டா கட்டிடுறோம். லெஃப்ட் லெக் மடக்கிறோம். லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வச்சிருங்க. ரைட் ஹேண்ட்ல நல்லா பிடிச்சிருங்க லெஃப்ட் லெக். லெஃப்ட் ஹேண்டு பின்னாடி கொண்டு போறோம். எவ்வளவு திரும்ப முடியுமோ அந்த அளவுக்கு லெஃப்ட் சைடு நல்லா திரும்பி பார்க்கிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சில் தொடங்க. மீண்டும் மூச்சில் தொடங்க. முதுகுத்தண்டு வலிமைக்கு இந்த திருகு நிலை ஆசனம் வக்ராசனம் ரொம்ப முக்கியம். எப்போ ஆசனங்கள் செய்யும் போது கண்டிப்பா நம்ம
திருகு நிலையில ஒரு ஆசனங்கள் செய்வது ரொம்ப நல்லது. அப்படியே குப்புறப்படுத்த நிலையில முதலை ஆசனத்துக்கு வந்துடுறோம். கால அகலமா வச்சுக்கோங்க, தாடைக்கு கை வச்சுக்கோங்க, நல்லா மூச்சு விடுங்க. செல்லு மாத்தி கொடுத்தா பரவாயில்ல. இன்னொரு புஜங்காசனம். காலை சேர்த்து வைங்க, கைகள் நீட்டுங்க. அடுத்து அப்படியே ஷோல்டருக்கு பக்கத்துல கை கொண்டு வந்து வச்சுக்கிறோம், தாடை கீழே வைக்கிறோம். உங்களால முதுகுத்தண்டு வலிமையால நல்லா எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்குங்க. புஜங்காசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து சலபாசனம். கைகள் நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சு 2 காலுக்கு நடுவுல அப்படி 2 கையும் சேர்த்து வச்சுக்கிறோம். தாடை கீழே வச்சுக்கிறோம். காலை நல்லா முழங்கால் மடக்காம மேல எவ்வளவு தூக்க முடியுமோ அந்த அளவுக்கு தூக்கலாம். ரெடி, அப். 1 2 3 4 5 6 7 8 9 10. முதலை ஆசன நிலையை நல்லா மூச்சு விடுங்க. உள்ள வந்துருங்க. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. ஒரே நிமிஷம் இது. ஐயா, ஒரு நிமிஷம் வரேன்ட்டு போயிருக்காரு. நலசிவம் ஐயா. ஐயா வரேன்ட்டு போயிருக்காரு. ஓகே. அப்படியே நம்ம மூச்சு பயிற்சிக்கு வந்துடுறோம். பெருவரல நல்லா அப்படி வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. கபாலபதி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15
நல்லா 2 கையில சின்ன முத்திரை வச்சுட்டு நல்லா மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. அலசியம் ஐயா அன்மியூட்ல இருக்கியா? சாரி மியூட்ல இருக்கு, அட்மிட் பண்ணிக்க. அலசியம் ஐயா ஐயா மியூட்ல இருக்க, அட்மிட் பண்ணீங்கய்யா. ஒரு நிமிஷம் வேற மொபைல்ல வந்திருக்கீங்களா? ஒரு நிமிஷம் ஐயா. இப்ப அட்மிட் பண்ணீங்க. நன்றிங்க. மூச்சு எடுத்து பெருவரை வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 2 கையில சின்ன முத்திரை வச்சுக்கிறோம். நல்லா முடிச்சுக்கிறோம். கால் வலி இருந்ததுன்னா வஜ்ராசனம் இருந்தீங்கன்னா சுகாசனத்தை பார்ப்பேன். அடுத்த மோதிரம் வச்சுக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 ஓய்வு. நல்லா கொஞ்சம் எடுத்து மெதுவா விடுங்க. ஏற்றி இறக்கி இருகாலும் போரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை இன்றைக்கும் புரியதுவாமே அப்படின்னு திருமந்திரத்துல திருமூலர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. நம்ம உள்ள போய் வரக்கூடிய அந்த மூச்சு காற்றை முறைப்படுத்தி நல்லா கவனமாகவும்
அமைதியா நீண்ட மூச்சு எடுத்து மெதுவாக மூச்சு வெளியிடுறது மூலியமா நம்ம நீண்ட ஆயுள் நிறை வாழ்வை பெறலாம் அப்படிங்கிறத இந்த திருமணத்தினுடைய கருத்து. அதாவது நம்ம நாடிச்சுத்தி பிராணாயாமத்துல நம்ம கும்பக பயிற்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல 16 வினாடி நாம மூச்சு எடுக்கணும், 64 வினாடி மூச்சை உள்ள நிறுத்தணும், 32 வினாடி மெதுவா காற்று வெளியிடணும். இது அந்த கும்பக பயிற்சின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த மாதிரி உணவு முறையில இருக்கிறோமோ, எவ்வளவு நம்ம கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த மூச்சை பயிற்சி அந்த அடிப்படையில நம்ம செய்ய முடியும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா, எவ்வளவு மெதுவா எடுக்க முடியுமோ அவ்வளவு மெதுவா எடுத்து, எவ்வளவு நேரம் வச்சிருக்கோம் நம்ம உடம்புக்கு தகுதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு மெதுவா காட்ட வெளியிடும். அவங்கவுங்க உடல் வாழ்க்கை தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். ஒரு சுற்று செய்யுங்க, நல்லா ஸ்ட்ரெயிட்டா கொடுங்க. ஓய்வு. நாம இதே போல ஆசனங்கள், மூச்சு பயிற்சி நன்றாக நாம செய்வதன் மூலியமா நீண்ட ஆயுள் பெற்று நிறைவான வாழ்வியலை பெற்று நீண்ட காலம் வாழ்வோம். திருமணம் சொன்ன மாதிரி நம்ம 120 ஆண்டுகள் நோய் நொடி இல்லாம வாழலாம் இந்த நாடிச்சுத்தி பிராணாயாமம் செஞ்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி நம்ம கடைபிடித்து நன்றாக பயிற்சி செய்து நல்ல வாழ்வியலை பெற்று வாழ்வாங்கு வாழ்வோம். இந்த நல்ல ஒரு வாய்ப்பினை நமக்கு கிடைத்த ரோட்டரி சங்க நிர்வாகங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக ஆசன பயிற்சிகள் மற்றும் மூச்சு பயிற்சிகள் அளித்து சிறப்பித்த ஆசன சிவம் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம்பொரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். சீர்படட்டும் நிர்வாகம். வேந்த டிவி நேயர்களே, காலை வணக்கம். இன்று சாம்பார் வடையை சாப்பிட்டு பித்தப்பை கல்லை எப்படி கரைக்கிறதுன்னு பார்க்க போறோம். கல்லீரல்ல எந்த வியாதி வந்தாலும் எப்படி சரி பண்றதுன்னு பார்க்க போறோம். கல்லீரலும் பித்தப்பையும் ஒரே குடும்பங்க. லிவரும் கால் பிளாடரும் ஒரே குடும்பம். லிவர் கெட்டு போனா கால் பிளாடர் கெட்டு போகும், கால் பிளாடர் கெட்டு போனா லிவர் கெட்டு போகும். இங்க பாருங்க, லிவர் சம்பந்தமா கால் பிளாடர் சம்பந்தமா எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தா என்ன, ஃபேட்டி லிவர், ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, பஞ்சகாமால, ஜாண்டிஸ், இப்படி நிறைய இருக்குது. இதெல்லாம் லிவர் சம்பந்தப்பட்ட வியாதி. பித்தப்பையில என்ன வரும்? கல் வரும். இந்த மாதிரி பித்தப்பையும் லிவரும், அதாவது கல்லீரலும் பித்தப்பையில என்ன வியாதி வந்தாலும் இப்ப நான் சொல்றதை செய்யுங்க, சரியா போயிருங்க. ரொம்ப சிம்பிள். ஒண்ணு, கீழா நெல்லி செடிய வேரோட புடுங்கணும். எங்க போறதுன்னு கேக்குறீங்களா? எங்க விதைகள் விற்கிறாங்க ஊர்ல, பாரம்பரிய விதையெல்லாம். அப்ப கீழா நெல்லியுடைய பாரம்பரிய விதைய வாங்கிட்டு வந்து வீட்டுல விதை போடுங்க, வளருங்க. நமக்கு வேணா வளர்க்கணும். ஒரு அடிக்கு வளருது. ஒரு அடிக்கு வளர்ந்தோடனே வேரோட புடுங்கணும். புடுங்கி கழுவி அம்மியில வச்சு அரைக்கணும். அரைச்சு மோர்ல கலந்து காலையில வெறும் வயிற்றுல சாப்பிடணும். டெய்லி சாப்பிடாதீங்க, ஓவர் கூலிங். வாரத்துல ஒரு நாள் சாப்பிடணும்.
சாப்பிட்டு வந்தா இந்த கல்லீரல் இருக்கு இல்லையா, அதுல எது இருந்தாலும் சரியா போகும். மஞ்சக்காமால சரியா போகும். சொல்றாங்க ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி இதெல்லாம் குணமாகாதுன்னு சொல்றாங்க இல்லையா. கீழாநெல்லி சாப்பிட்டா குணம் ஆகுங்க. நீங்க கேட்கலாம், குணம் ஆகாதுன்னு சொல்ற வியாதியை நீ எப்படி குணமாகுன்னு சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, குணம் ஆகுங்க. நீங்க கூகுள்ல போய் பாருங்க. ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு இந்த வைத்தியம் குணமாகும் என்று ஊர் மக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது சயின்டிபிக்கா நிரூபிக்கப்படவில்லை அப்படின்னு எழுதியிருக்கோம். அப்படின்னு எழுதியிருந்தாவே அது குணமாகணும் இருக்கும். நீங்களும் சயின்டிபிக்கா நிரூபிக்க மாட்டீங்க, நாங்க சொல்றதையும் நம்ப மாட்டீங்க. அப்ப மக்கள் எப்பதான் குணமாவாங்க? புரிஞ்சுக்குங்க. கீழநெல்லி வேரோட எடுத்து அம்மியில் அரைச்சு மோர்ல கலந்து வாரம் ஒரு முறை சாப்பிட்டா பித்தப்பை கல்லு கரையும், கல்லீரல் சரியா போகும், ஜாண்டிஸ் சரியா போகும், லிவர்ல எந்த வியாதி வந்தாலும் சரியா போகும். செஞ்சு பாருங்க. சிம்பிளா தானே சொல்லியிருக்கிறோம், காசு பணமா கேட்டோம். அடுத்தது, இந்த பித்தப்பையில கல்லுன்னு சொல்றாங்க இல்லையா, அதை கரைக்கிறதுக்கு அருமையான ஐடியாங்க. இங்க பாருங்க, டெய்லி சாயந்தரம் 4 மணிக்கு ஒரே ஒரு சாம்பார் வடை சாப்பிட்டா போதும். நீங்க சாம்பார் வடைக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம்னா சாப்பிட்டு பாருங்களேன், குணமாகுது. இவருங்க, இந்த பித்தப்பையில யாருக்கெல்லாம் கல் இருக்கோ சாம்பார் வடை பார்த்தா பிடிக்கும். சாப்பிடும் போது சாப்பிட்டே இருக்கலாம்னு தோணும், இன்னொன்னு வாங்கி சாப்பிடலாம்னு தோணும். ஏன்னா அதான் மருந்து. நமது உடம்பில் எந்த வியாதி இருக்கிறதோ அந்த வியாதிக்கு எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து நமது நாக்குக்கு பிடிக்கும் அப்படின்னு பார்த்தோமா இல்லையா. பித்தப்பையில கல் இருந்தா சாம்பார் வடை பிடிக்கும். சாம்பார் வடைன்னு என்ன, துவரம் பருப்புல பருப்பு சாம்பார் வச்சிருப்பாங்க இல்லையா, சாம்பார் சாதாரண சாம்பாருங்க. உளுந்து வடை இந்த கடையில விற்கிது இல்லையா, ஹோட்டல்ல எல்லாம் சாம்பார் வடைன்னு கொண்டு வந்து வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உளுந்து வடைய பருப்பு சாம்பார்ல நல்லா ஊற வச்சு மதியம் சாப்பிடுறீங்க இல்லையா, மதிய சாப்பாட்டுக்கும் நைட்டு சாப்பாட்டுக்கும் ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்துல சாப்பிட்டா 30 நாள் சாப்பிட்டா போதும். நீங்க பித்தப்பையில கல்ல போய் ஸ்கேன் பண்ணி பாருங்க, கல்லே இருக்காது. அடுத்தது ஆப்பிள். ஆப்பிள் இருக்கு இல்லையா, ஆப்பிள் தோல் சாப்பிடாதீங்க. தோல் மேல இப்ப எல்லாம் மெழுகெல்லாம் தடவி கொடுக்குறாங்க, ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறாங்க, கெட்டு போகாம இருக்கிறதுக்கு, பாக்குறதுக்கு பளபளான்னு இருக்கிறதுக்கு. ஆப்பிள்ல மேல இருக்க தோலை எல்லாம் சீவிட்டு உள்ள சதை இருக்கு இல்லையா, பல்பி, அதை மட்டும் டெய்லி ஒரு ஆப்பிள் தோலை நீக்கிட்டு சதைய மட்டும் நல்லா மென்னு கண்ணை மூடி கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடுங்க. பித்தப்பை கல்லு ஒரு 30 நாள்ல இருந்து 60 நாள்ல கரைஞ்சிடும். நீ பாருங்க, லிவரும் பித்தப்பையும் ஒண்ணுதான். இது ரெண்டும் ஒழுங்கா இருந்தாவே எல்லாமே ஒழுங்கா இருக்கும். அதுக்கு இதான் வைத்தியம். ஒண்ணு, கீழாநெல்லி செடிய வேரோட புடுங்கி அம்மியில் அரைச்சு மோர்ல கலந்து வாரத்துல ஒரு நாள் காலையில வெறும் வயித்துல சாப்பிடுறது. 2, ஆப்பிள தோலை நீக்கிட்டு உள்ளுக்கு சதைய மட்டும் நல்லா கடிச்சு கூழ் மாதிரி அரைச்சு மென்னு டெய்லி ஒண்ணு சாப்பிடுறது. 3வது, சாம்பார் வடை அப்படிங்கிற சாம்பார் வடைய டெய்லி ஒரு சாயந்தரம் 4 மணி 5 மணி ரேஞ்சில டெய்லி ஒண்ணு பொறுமையா கண்ணை மூடி நல்லா மென்னு கூழ் மாதிரி அரைச்சு சாப்பிடுறது. இதை செஞ்சுட்டு வாங்களேன், வந்தீங்கன்னா லிவர் சுத்தமாயிருங்க. லிவருக்கு என்ன தெரியுமா பிடிக்கும், புளிப்பு தாங்க பிடிக்கும். சொல்லுவாங்க புளி சேர்த்திக்காத உடம்பு கெடுதல்னு. புளி சேர்த்துக்கிட்டா தான் உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். ஆனா நான் சொல்ற புளி நீங்க சாப்பிடுற அந்த புளியம்போல புளிப்பு இல்ல. நான் சொல்றத கேளுங்க, நான் புளி சாப்பிட சொல்லல, புளிப்பு சுவைய சாப்பிட சொல்றேன். லிவருக்கும் பித்தப்பைக்கும் புளிப்பு தாங்க மருந்து. யாருடைய உடம்புல புளிப்பு கம்மியாகுதோ லிவரும் பித்தப்பையும் கெட்டு போயிடும், பித்தப்பையில கல் வரும். புளிப்புங்கிறது எதில் இருக்குது, திராட்சை, ஆரஞ்சு, சாத்துக்கொடி, எலுமிச்சம்பழம், தக்காளி, இதெல்லாம் புளிப்பு. இந்த புளி நிறைய சேர்த்திக்கணுங்க. புளியம்பழம் புளிப்பு மட்டும்தான் சேர்த்திக்க கூடாது, புரிஞ்சுக்குங்க. புளியம்பழத்தை புளிப்பு கூட சேர்த்திக்கலாம். புளியம்பழத்தை ஒரு இடிக்கல் எடுத்து நெருப்புல சுட வச்சு பயன்படுத்தினீங்கன்னா தோசை நீங்கும். நீங்க சுடாம பயன்படுத்தினீங்கன்னா அது உடம்புக்கு நோய் உண்டு பண்ணும். அதனாலதான் நம்ம தாத்தா பாட்டி சொல்லியிருக்கிறாங்க, புளியை சுட்டு பயன்படுத்து, உப்பை வறுத்து பயன்படுத்துன்னு. இப்படி எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க. எனவே பித்தப்பை கல்லீரலில் எந்த வியாதி வந்தாலும் கீழாநெல்லியும் சாம்பார் வடையும் ஆப்பிளையும் இயற்கையான புளிப்புகளையும் சாப்பிட்டு 100% கண்டிப்பாக நாம் குணப்படுத்த முடியும்.
இப்படி குணப்படுத்தி நமது கல்லீரலையும் பித்தப்பையும் பாதுகாப்பாக வைத்துக் கொண்டு நாம் ஆரோக்கியமாக வாழ்வோமாக. நன்றி, நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு ஒரு சிந்தனைகளை எடுத்து சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்கள் சிறப்பான சிந்தனைகளை சிறப்பித்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் பனையை பற்றி சென்ற போன இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா காலச்சக்கரம் 2.0 வந்து சிறப்பா பனைகளை பற்றி அவ்வளவு விளக்கங்கள் சிறப்பா நமக்கு கூறி வந்தார்கள். அதே போன்று இன்றும் இந்த நிகழ்விலும் காலச்சக்கரம் நாளை நமது நிகழ்வில் வந்து பனை சார்ந்த பொருட்களுக்கு வந்து நமக்கு வந்து என்னென்ன தயார் செய்ய முடியும் என்பதை அற்புதமாக விளக்கி வருகிறார்கள். இன்றைய வேளையில் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பனை சார்ந்த பொருட்கள் நாம் என்னென்ன தயார் செய்ய முடியும் என்பதை பற்றி அற்புதமாக விளக்கம் அளிக்க அகிலா குணாளன் மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். நிறைய இப்ப ஹீலர் பாஸ்கர் ஐயா உரை வந்து பாத்தீங்கன்னா புளிப்பு சார்ந்த உணவுகள், அதாவது கல்லீரலுக்கான உணவுகள்னு சொல்லி புளிப்பு சார்ந்த உணவுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அப்ப இந்த புளிப்பு சார்ந்த உணவுல வந்து பனைக்கான பங்கு அதிகம் அப்படின்றது. காரணம் வந்து பனையிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்கள் வந்து சீக்கிரம் புளிச்சு போகும். அந்த புளிப்பு சுவை வந்து நம்ம புளிச்சு போகுது அப்படின்னா அது வந்து ஃபெர்மெண்ட் ஆகுது. ஃபெர்மெண்ட் ஆகிறதுனால அது வந்து நம்ம உடலுக்கு சேர்க்கும் போது உடலுக்கான உபாதைகளை வந்து நீக்கிறதுல வந்து ஒரு பெரும் பங்கு உண்டு அப்படிங்கிறது. அப்போ இந்த புளிப்பு சுவை அப்படின்னு வந்து ஹீலர் பாஸ்கர் ஐயா உரையில கேட்கும்போது எனக்கு இந்த செய்தி இந்த தகவலோட ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த தகவலோட சேர்த்து சொல்லியாச்சு. இனி வந்து அடுத்து வந்து உணவுகளுக்கு போவோம். இப்போ பனை இந்த காலகட்டத்துல வந்து பனையில இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுங்கு, பெரும்பாலும் நுங்கு முடியக்கூடிய காலகட்டமாகவும் பனம்பழம் வந்து இப்ப நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் தான் இருக்குது. அப்போ பனையில இருந்து கிடைக்கக்கூடிய பனம்பழம் நம்ம நிறைய பேர் சுட்டு சாப்பிட்டுருப்போம். வேக வச்சு அவிச்சு அதுல கருப்பட்டி சாறு ஊத்தி சாப்பிட்றது வந்து ஒரு தனி அலாதி சுவை. குற்றாலம் போன்ற பகுதிகள்ல வந்து இந்த நேரத்துக்கு போனோம் அப்படின்னா ரோட்டோரங்கள்ல சைக்கிள்ல வந்து பனம்பழம் விற்பாங்க. சின்ன சின்னதா நல்லா சுட்டு சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது ரொம்ப சுவையா இருக்கும். குற்றாலம் போறவங்க அதை வந்து சுவைச்சு பாருங்க. அப்படி இல்லைன்னா பனம்பழம் கிடைக்கும் அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பனம்பழத்தை எடுத்து நீங்க மேல் தோலை வந்து உரிச்சிடலாம். கையால நீங்க உரிச்சா அழகா உரிச்சு வந்துடும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து இந்த பனம்பழத்தை வந்து 3ஆ பிளந்து, அந்த 3 விதைகள் இருக்கும், 3ஆ பிளந்துட்டோம் அப்படின்னா அந்த நுங்க சுத்தி இருக்கிற பகுதிகள் வந்து மென்மையா நாரோட மாம்பழம் மாதிரி பழுத்து நல்ல வாசனையா இருக்கும். இப்ப அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா துருவி ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சு அதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்ப வேணும்னாலும் பயன்படுத்திக்கிறலாம். ரொம்ப அருமையான உணவு பனம்பழம் அப்படிங்கிறது. ஒரே விஷயம், அதிகமா நம்ம பனம்பழம் சாப்பிடும்போது பனையில் வந்து ஒரு 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 விஷயம் என்னன்னா பித்தத்தை தூக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால எப்பப்பெல்லாம் நம்ம வந்து பனை சார்ந்த உணவு சாப்பிட்றோமோ அப்போ சுக்கு கண்டிப்பா நம்ம சேர்த்துக்கணும். இப்போ பனம்பழத்துல வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒண்ணு அந்த அந்த நம்ம 3ஆ பிரிச்சோம் இல்லையா, அதை ஒண்ணு தண்ணியில போட்டு கரைச்சி எடுத்து வைக்கலாம். இல்லைன்னா துருவி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த துருவியில நம்ம துருவும் போது என்ன ஆகும்னா அந்த சாறு பகுதி, அதாவது வெண்ணெய் மாதிரி இருக்கும். நம்ம வெண்ணெயை திரிச்சு கடைஞ்சி எடுக்கும்போது, பால்ல கடைஞ்சி எடுக்கும்போது அந்த வெண்ணெய் தனியா பிரிஞ்சு வந்தா எப்படி மெதுவா பஞ்சு மாதிரி இருக்குமோ அதே மாதிரிதான் பனம்பழத்தோட அந்த சாறு பகுதியும் நல்லா மென்மையா வெண்ணெய் மாதிரி திரண்டு நிற்கும். இப்போ இதை வந்து நம்ம அழகா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பனம்பழம் வந்து சொல்லும்போது அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ், அதாவது சீக்கிரம் புளிச்சு போகிற தன்மை உடையக்கூடிய உணவு அப்படிங்கிறதுனாலதான் நம்ம வந்து இதை ஃப்ரீஸ் பண்ணி வைக்க சொல்றோம். இன்னொன்னு வந்து இது கிடைக்கக்கூடிய காலங்கள்ல தான் கிடைக்கும். எனக்கு வந்து இதை நான் உடனடியா பயன்படுத்தணும் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம். அப்ப எனக்கு எப்பப்பெல்லாம் பழம் கிடைக்குதோ அப்ப இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுட்டு இல்ல ரொம்ப எளிமையா செய்யணும் அப்படின்னா காலையில ஒரு தேநீர் போடலாம். இப்போ தேநீர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முதல்ல வந்து இப்போ இப்போ தேநீர் நம்ம தயாரிக்கிறது வந்து இந்த சுக்குமல்லி காப்பி அப்படிம்பாங்க. பெரும்பாலும் சுக்குமல்லி காப்பிகள்ல கடைகள்லயோ நம்ம எங்கேயோ வெளியே சாப்பிடும்போது சுக்கோட தன்மை வந்து அதிகமா தெரியும்.
அதோட சரியான முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் ஒரு பங்கு தனியா அதாவது மல்லி விதைகள் ஒரு பங்கு எடுத்துக்கிட்டேன்னா அதுல 1/4 பங்கு சுக்கு, சுக்கு நான் எவ்வளவு எடுத்திருக்கேனோ அதுல 1/4 பங்கு மிளகு. இதுதான் வந்து அதோட சரியான விகிதம். அப்போ இந்த விகிதத்துல நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப காரமா தெரியாது. ஆனா அந்த மல்லி நம்ம சேர்க்கிறோம் இல்லையா, அந்த மல்லி வந்து ஒரு மாதிரி நம்ம உடல்ல இருக்கிற அதாவது இந்த ஜீரண கோளாறு இது மாதிரி இருக்கிற விஷயங்கள வந்து மட்டுப்படுத்துறதுக்கு வந்து நிறைய உதவுறது வந்து இந்த மல்லி. அப்ப மல்லி அதிகமா சேர்க்கும்போது சுக்கு வந்து மல்லியில 1/4 பங்கு அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு சுக்கும் மிளகோட காரத்தன்மை அதிகமா தெரியாது. ஆனா சுக்கோட நன்மைகளும் மிளகோட நன்மைகளும் நம்ம உடல்ல போய் சேரும். அந்த அளவுக்கு தான் நம்ம சுக்கும் மிளகும் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த விகிதத்துல நீங்க எடுத்து இதை வந்து பொடியா அரைச்சி வச்சுக்கிடலாம். இப்ப நான் சும்மா சுக்குமல்லி காப்பி போடணும் அப்படின்னாலும் ஒரு டம்ளர் தண்ணிக்கு 1 ஸ்பூன் இந்த பொடி போட்டு நம்ம கொதிக்க வச்சு இதுல வந்து கருப்பட்டியோ இல்ல நாட்டு சர்க்கரையோ இல்ல எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னா எந்த ஒரு இனிப்பு கலந்த இனிப்புமே வேண்டாம் அப்படிங்கும் போல இதை வந்து நம்ம காப்பியா குடிக்கலாம். இப்ப இந்த காப்பி வந்து என்னன்னா நான் ஒரு நாளுக்கு 10 குடிக்கலாம், 20 கூட குடிக்கலாம். உடம்புக்கு ஒண்ணுமே பண்ணாது. ரொம்ப நல்லதும் கூட. உடல்ல இருக்கிற அஜீரண கோளாறுகளை வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அப்படிங்கிறது தான். இப்ப இதுல வந்து நான் பனம்பழம் சேர்த்தும் கொதிக்க வைக்கும்போது பனம்பழத்தோட அந்த புளிப்புத்தன்மையோட பனம்பழத்தோட அந்த நுண்ணூட்டங்களோட நான் இந்த சுக்குமல்லி காப்பியை குடிக்கலாம். இப்ப சேர்மானங்கள்னு பார்த்தோம்னா பெருசா ஒண்ணும் கிடையாது. என் வீட்டு அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நான் சேர்க்க போறேன் இதுல. ஆஹ் 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 அப்ப இந்த பனம்பழத்தோட நுண்ணோட்டங்கள், மல்லி, சுக்கு, மிளகு. பனையோட பித்தத்தை வந்து கம்மி பண்றதுல சுக்குக்கு பெரும்பங்கு உண்டுன்னு சொல்லியாச்சு. நம்ம சுக்கும் சேர்த்து சாப்பிட்றதுனால ஒண்ணும் ஆகாது. அப்ப இந்த டீயை வந்து நம்ம தினந்தோறுமே குடிக்கலாம் அப்படிங்கிறது தான். இன்னொன்னு அந்த பனம்பழத்தோட அந்த துவர்ப்பு இருக்கும். ஆஹ் ஆஹ் ஒரு மாதிரி லேசா புளிச்சுட்டு இருக்கும், காரம் இருக்கும், இனிப்பு இருக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 வகை சுவைகளும் உவர்ப்பை தவிர மீத 4 வகை சுவைகளும் அந்த தேநீர்ல இருக்கும் அப்படிங்கிறது தான். இதை வந்து முயற்சி பண்ணி பாருங்க. ரொம்ப எளிமையான ஒரு விஷயம். இப்ப பனம்பழம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம். 2வது உணவு அப்படின்னு பார்க்கும் போயில நம்ம வீட்ல வந்து புட்டோ இடியாப்பமோ நம்ம செய்வோம். இடியாப்பம் வந்து இப்ப எப்படி சொல்றது, இடியாப்பம் வந்து பெரும்பாலும் அரிசி மாவுல நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப நம்ம பாரம்பரிய அரிசிகள் எடுத்தீங்கன்னா இந்த சம்பா விதைகள், அதாவது சிகப்பு அரிசிகள், முக்கியமா இந்த கருங்குருவை, சிவன் சம்பா, அதுக்கப்புறம் வந்து குருவை பட்டத்துல கிடைக்கக்கூடிய பெரும்பாலான அரிசி வகைகள் வந்து இந்த மாதிரி இடியாப்பத்துக்கு இட்லிக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அப்ப நம்ம கருங்குருவை எடுத்துக்கலாம், 60ஆம் குருவை எடுத்துக்கலாம். ஆஹ் ஆஹ் அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பாவை விட அந்த சம்பா பட்டத்தை விட குருவை பட்டத்துல கிடைக்கக்கூடிய அரிசிகளை வந்து பயன்படுத்தலாம். எனக்கு சட்டு நினைவுக்கு வரல. ஆனா இந்த 2 வகை அரிசிகள் எனக்கு நினைவுக்கு வருது. ஒண்ணு வந்து 60ஆம் குருவை, இன்னொன்னு வந்து கருங்குருவை. இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மாவா அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்ப வேணாலும் பயன்படுத்தலாம். பெரும்பாலும் இடியாப்பத்துக்கு வந்து பச்சரிசி பயன்படுத்துவாங்க. ஆனா சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா நம்ம வந்து சம பங்கு பச்சரிசி, சம பங்கு புழுங்கல் அரிசி, இது 2த்தையுமே நம்ம வந்து தண்ணியில அலசி அது லேசா ஈரப்பதத்துல இருக்கும் போதே எடுத்து காய வச்சிடணும். நிழல் காய்ச்சல்ல இருக்கணும். அதாவது வெயில்ல வந்து சுள்ளுன்னு அடிக்கிற மாதிரி இல்லாம நிழல் காய்ச்சலா வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து மெஷின்ல கொடுத்து அரைச்சி நம்ம வந்து அந்த இடியாப்ப மாவு தயார் பண்ணி வச்சுக்கலாம். இதுல பச்சரிசியும் புழுங்கல் அரிசியும் இருக்கிறதுனால ரொம்ப விரைப்புத்தன்மை இருக்காது. வெறும் பச்சரிசி நம்ம போட்டோம்னா கொஞ்சம் இடியாப்பம் சூடா இருக்கும்போது தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆறி போச்சு அப்படின்னா ஒரு மாதிரி விரைப்புத்தன்மையோட இருக்கும் அப்படிங்கிறதுனால இன்னொன்னு புழியறதுக்கும் சிரமமா இருக்கும். அப்ப இந்த மாதிரி சம பங்கு பச்சரிசி, புழுங்கல் அரிசி, முடிந்த அளவுக்கு வந்து பாரம்பரிய ரக அரிசிகளை பயன்படுத்துவோம். பாரம்பரிய ரக அரிசிகள்ல வந்து என்னன்னா நம்ம வந்து கைக்குத்தலா எடுக்கிறதோ இல்ல அந்த அரிசிக்கே உரிய தன்மை வந்து தண்ணி நிறைய இழுக்கும். பாரம்பரிய அரிசிகள் நீங்க செய்யும் போது சமைக்கும் போது உங்களுக்கே தெரியும். தண்ணி நிறைய உள்ள இழுக்கும் அப்படிங்கிறதுனால அதோட தன்மையே வந்து நல்லா இருக்கும். அப்புறம் அதே மாதிரி ஒவ்வொரு பாரம்பரிய ரக அரிசிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் உண்டு அப்படிங்கிறது தான். அப்ப இது இத்தனை நன்மைகளும் சேர்த்து நம்ம வீட்டுல வந்து ஒரு உணவு பண்றோம் அப்படிங்கிறது. அப்ப இந்த மாதிரி வந்து இடியாப்ப மாவு வந்து நம்ம வந்து எந்த அரிசி கிடைச்சாலும் நீங்க வந்து இந்த மாதிரி இடியாப்ப மாவு தயார் பண்ணி பாருங்க. இப்ப இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா தண்ணி வந்து இப்ப இடியாப்பத்துக்கு நான் வந்து ஒரு 2 கப் இடியாப்ப மாவு எடுத்துட்டேன்னா அதுக்கு 1.5 இருந்து 1.25 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும். 1.25 இருந்து 1.5 கப் வரைக்கும் தண்ணி தேவைப்படும்.
இப்ப இந்த தண்ணியோட நான் என்ன பண்ணேன்னா, இந்த பிழிஞ்சு வச்ச பனம்பழத்தோட இந்த சாறு இருக்கு இல்லைங்களா? இத வந்து கலந்து, இத வந்து நான் கொதிக்க விடுறேன். கொதிக்க விடும்போது, இது கூட வந்து ஒரு சிட்டிகை உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். அது நல்லெண்ணெயா விட்டுக்கோங்க. விட்டு ஆ எவ்வளோ கொதிக்கிற பக்குவம்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா, அது வந்து நல்லா வெது வெதுன்னு சூடா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான். இப்ப இது கூடயே வந்து நீங்க வந்து கொஞ்சமா சுக்கு பொடி பயன்படுத்திக்கலாம். நான் 1 1/4 கப்புக்கு எவ்வளோ பனம்பழம் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு 1/4ல இருந்து 1/2 கப் வரைக்கும் நம்ம வந்து பனம்பழத்தோட இந்த புழிஞ்சு விட்ட இந்த சாற வந்து பயன்படுத்தலாம். அப்ப இது கொதிச்சதுக்கு அப்புறம், இந்த மாவோட பெசஞ்சு, ஆ கலந்து நம்ம வந்து இடியாப்ப நல்லா நல்லா அந்த சூடா இருக்கிற தண்ணிய அப்படியே அந்த மாவுல ஊத்தி பெசையும்போது, ஒரு 1/2 பதத்துக்கு வந்து வெந்து போகும் மாவு. உங்களுக்கு வந்து ஒண்ணு சேர்ந்து வரும். எண்ணெய், உப்பு இது எல்லாமே இருக்கிறதுனால ஒட்டாம சரியான பக்குவத்துக்கு வந்து உங்களுக்கு இடியாப்ப மாவு பெசஞ்சு வரும். இப்ப இந்த இத வந்து இடியாப்ப குழல்ல விட்டு, ஆ நம்ம வந்து ஆவியில வேக வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா, பனம்பழத்துல இருந்து நமக்கு வந்து ஒரு இடியாப்பம் தயாராயிடும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து என் வீட்ல இருக்கக்கூடிய பொருள் தான். நான் தனியா அ நான் தேடி எடுக்கிறது வந்து பனம்பழம் மட்டும் தான். ஆனா, ஆம் இது வந்து என் வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்கள வச்சு, நான் வந்து ஒரு நல்ல உணவு தயார் பண்றேன். அப்ப இடியாப்பம் வந்து அ அரிசி மாவு ஆவியில வேகும்போது, அந்த பனம்பழத்தோட மணம் வந்து ரொம்ப தனியா தெரியும். குழந்தைங்க வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இது கூட தேங்காய் பாலோ, இல்ல வந்து நல்ல ஒரு எப்படி சொல்றது? நல்ல ஒரு குருமா இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா, ரொம்ப சுவையா இருக்கும். பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு வந்து அது தேங்காய் பாலோட வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும். இப்ப இந்த தேங்காய் பால் அரைக்கும் போதும், அதுலயும் வந்து ஏலக்காவும், சுக்கும் அடிச்சு தேங்காய் பால் எடுக்கும்போதே சுக்கும், ஏலக்காவும் சேர்த்து அடிச்சு, நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கு குடுக்கலாம். இதுவும் வந்து முயற்சி பண்ணி பாருங்க. இதே மாரி தான் வந்து புட்டும். புட்டு மாவும் வந்து ஆ ரொம்ப எளிமையா பண்றது எப்படின்னா, கடைகள்ல இருந்து வாங்காம, வீட்ல இருக்கக்கூடிய அதே அரிசி, அதே பக்குவம். சம பங்கு பச்சரிசி, சம பங்கு புழுங்கல் அரிசி. இத எடுத்து நிழல் காய்ச்சலா வச்சுட்டு, அந்த ஈரத்தோட ஈரமா போய், ஒரு ரவா பதத்துக்கு அரைச்சுட்டு வந்துருங்க. அவ்வளோதான். இடியாப்பத்துக்கு வந்து ரொம்ப மாவா அரைச்சுருவோம். புட்டுக்கு வந்து ஒரு ஒரு அ எப்படி சொல்றது? அ அந்த ஃபைன் ரவா அப்படிம்பாங்க இல்லையா? அந்த மாதிரி அரைச்சு கொண்டு வந்தா போதும். இப்ப இது வந்து நீங்க வந்து புட்டு பதத்துக்கு பெசையும்போது, உங்களுக்கு பெசையறது வந்து ரொம்ப எளிமையா இருக்கும். மாவா இருந்தன்னா ரொம்ப நேரம் பெசையிற மாதிரி இருக்கும். கை வலிச்சிரும். ஆ திரள் திரளா சேர்ந்து போகும். ஒருவேளை தண்ணி அதிகமாயிட்டாலும், உங்களுக்கு வந்து புட்டு வந்து ஒரு மாதிரி கொழ கொழன்னு ஆயிரும். அப்ப அந்த பதம் வந்து சரியா இருக்காது. இப்ப இந்த மாரி நீங்க வந்து புட்டுக்கு மாவு திரிச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, ஆ வ தண்ணி வந்து அதிகம் பாரம்பரிய அரிசிங்கிறதுனால நீங்க தண்ணி எவ்வளவு ஊத்துனாலும் இழுக்கும். உங்களுக்கே தெரியும். ஒரு 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 சின்ன பங்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அதிகமானாலும், புட்டு மாவு வந்து ஒரு மாதிரி கொழ கொழன்னு ஆயிரும். அப்படி எதுவுமே ஆகாது. இந்த மாதிரி நீங்க வந்து பதத்துக்கு நீங்க வந்து புட்டு மாவு அரைச்சு வச்சீங்க அப்படின்னா. இப்ப இந்த மாரி புட்டு மாவு அரைச்சுட்டு, இது கூட வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வந்து இதுக்கு வந்து பனம்பழத்த வந்து நம்ம வந்து பச்சையாவே சேர்க்கலாம். நம்ம வந்து ஏன்னா ஆவியில வேக வைக்க போறோம் அப்படிங்கிறதுனால. இப்போ தண்ணி எந்த அளவு எடுக்கிறோம், அதிலேயே வந்து இந்த பனம்பழத்தையும் போட்டு நல்லா கரைச்சுட்டு, இப்போ 1 கப் மாவு எடுத்துக்கிட்டோம்னா, எனக்கு தண்ணி நான் தெளிச்சு தெளிச்சு தான் சேர்ப்பேன். அதனால வந்து முன்ன பின்ன ஆகும். இந்த பனம்பழமோட இந்த கலந்த தண்ணிய வந்து நான் சேர்க்கறது வந்து முன்ன பின்ன ஆகும். இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பக்குவத்துக்கு நீங்க கலந்து வச்சுட்டு, இந்த புட்டு மாவுல இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து, இந்த தண்ணியும் தெளிச்சு தெளிச்சு விட்டு நீங்க வந்து புட்டு மாவு பெசஞ்சு வைக்கலாம். பெசஞ்சு வச்சுட்டு இது கூடயே வந்து நீங்க வந்து சுக்கு பொடியும் சேர்த்துக்கலாம். சுக்கு பொடியும் சேர்த்து புட்டு மாவ பெசஞ்சு, நீங்க வந்து குழாயிலயோ இல்ல ஒரு இட்லி கொப்பரையில ஒரு துணி போட்டு, அதுல வந்து இத வந்து ஆவியா வேக வச்சு எடுக்கிறோம். இப்படி ஆவியா வேக வச்சு எடுக்கும் பட்சத்துல என்ன ஆகும்னா, நீங்க போடும்போது முதல்ல வந்து அரிசி மாவு பெசஞ்சு வச்ச அரிசி மாவு, அதுக்கு மேல வந்து சுக்கு, ஏலக்காய், தேங்காய் பூ. இது 3த்தையும் தேங்காய் பூவா அரைச்சு வச்சுட்டு, இது ஒரு லேயர். அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் புட்டு மாவு. அதுக்கப்புறமா வந்து இந்த அரிசி மாவு. இந்த மாதிரி லேயர் லேயரா வச்சுட்டு வேக வைக்கும்போது, இந்த தேங்காய், ஏலக்காய், பனம்பழம் இதெல்லாம் ஆவியில வேகும்போது ஒண்ணா சேர்ந்து ஒரு நறுமணம் கிடைக்கும். அ பசிய தூண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது 3மே வந்து நமக்கு வீட்ல கிடைக்கக்கூடியது. நம்ம வீட்ல அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள்ல இருந்து செய்யக்கூடிய 3 வகை உணவுகள். இது பனம்பழம் நமக்கு கையில கிடைக்கிறதுனால, இதுல வந்து இந்த பனம்பழத்த எங்கெங்க சேர்த்து செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு வந்து குறிப்புகளா குடுத்துருக்கு. பனம்பழம் இல்ல அப்படின்னாலும், இந்த மாதிரி நீங்க வந்து வீட்ல இடியாப்பமும், புட்டும் செஞ்சு பாருங்க. நன்றி.
நன்றி நன்றி மேடம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக, அதாவது பனையை பற்றி நம்ம வந்து சொல்ல போனாக்க இன்னும் தெளிவா சொன்னோம்னா, அந்த பனம் மரத்துல இருந்து ஒண்ணும் நம்ம வந்து கத்துக்கிட்டு இருக்கோம்னு தான் சொல்லலாம். நிறைய விஷயங்கள் மேடம் வந்து போன செஷன்ல இருந்து நிறைய விஷயங்கள் பனை சார்ந்து நமக்கு சிறப்பா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்தந்த காலகட்டத்துல நமக்கு பனையில இருந்து என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுல இருந்து, நொங்குல இருந்து, பதநீர்ல இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு சிறப்பா ஒரு வகுப்பு நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா, பனம் பழத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நமக்கு வந்து சிறப்பா இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதாவது புட்டு, இடியாப்பம் நம்ம எப்படி செய்ய முடியும் பனம் பழத்திலிருந்து அப்படிங்கிறத நமக்கு சிறப்பா இன்னைக்கு வகுப்படுத்திருக்கிறாங்க. ஆகவே அனைவரும் இதுல நிறைய பேர் வந்து கத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா அந்த ஒடியல் மாவு கூட ஃபர்ஸ்ட் யாருக்கும் புரியாம இருந்துச்சு. இப்ப ஒடியல் மாவு கூட சில பேர் தயார் பண்ணியிருக்கீங்க. அந்த ஒடியல் மாவுல முன்னாடி கேட்டிருந்தீங்க. அதனால வந்து இப்ப அது மாதிரி இந்த பனம் பழத்திலிருந்து நம்ம என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்கிறதுனால, எல்லாருமே அதையும் பயன்படுத்தி பின்பற்றி, வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிந்தவைகள் இருந்தாலும் நீங்களும் அதை பகிர்ந்து சிறப்பிக்கலாம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக அந்த பனம் பழத்திலிருந்து தயாரிக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் என்ன என்பதை பற்றி அற்புதமாக விளக்கி சிறப்பித்துக் கொடுத்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி மேடம். நன்றிங்க சார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அப்ப நீங்க மேடத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் மியூட் பண்ணியிருக்கேன், எல்லாரையும் அட்மிட் பண்ணிடுறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். ஈர அரிசிங்களா நிழல்ல காய வச்சு அரைச்சிட்டு வந்தாங்களா அரிசி? ஆமா. நீங்க வந்து ஒரு அலசிட்டு அத நிழல் காய்ச்சலா வச்சு நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க வந்து மாவு அரைக்கிற கடைகள்ல கொடுத்து அரைச்சு வச்சுக்கலாம். அது ஒரே நல்லா வித்தியாசம் ட்ரையா தான். காயணுங்களா அரிசி? நல்லா ட்ரையா காயணும். ஆமா, நல்லா ட்ரையா காயணும். ஓகே. அது ஈரமாவா இல்ல ட்ரை? ஈரமா வந்து அது வந்து அதிரசத்துக்கு மட்டும்தான் ஈரமாவா நம்ம அரைக்கிறது. ஆமா ஆமா மற்றபடி இது வந்து ரொம்ப நாள் நம்ம பயன்படுத்தணும் இல்லையா? ஆமா நான் அடைச்சு வச்சுட்டு ஒரு மாசத்துக்காவது அந்த மாவு வரணும்னு நினைப்போம். ஆமா. அப்படிங்கும்போது அந்த ஈரப்பதம் வந்து சுத்தமா இருக்கக்கூடாது. நல்லா ஆற வச்சுட்டு அரைக்கணும். எனக்கு அப்படியும் ஈரப்பதம் இருக்குது அப்படின்னு நீங்க ஈரப்பதத்தோட கொஞ்சம் லேசான ஈரப்பதத்தோட அரைச்சிட்டு வந்துட்டுனாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஒரு வாணலியில வந்து நீங்க அத வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கலாம். கருப்பு கவுனி அரிசி கூட அரைக்கலாங்களா அந்த மாதிரி? கவுனி அரிசியும் அரைக்கலாம். அரைக்கலாம். தாராளமா பாட்டையான அரைக்கலாம். அரிசியும் அரைக்கலாம், பச்சரிசி. அதான் பச்சரிசி, புழுங்கல் அரிசி சம பங்குக்கு போட்டுக்கோங்க. எனக்கு இப்ப இந்த பாரம்பரிய ரக அரிசிகள்ல வந்து சிகப்பரிசிகளோ இல்ல கவுனி அரிசியோ பச்சரிசி தான் கிடைக்குது அப்படின்னா அது கூட வந்து சாப்பாட்டுக்கு பயன்படுத்துற இந்த புழுங்கல் அரிசியும் சேர்த்துக்கணும். இந்த புழுங்கல் அரிசி சேர்க்கும் போது என்ன ஆகும்னா, பச்சரிசி மட்டுமே இருக்கும்போது ரொம்ப வெறப்பா இருக்கும். ஆறி போச்சு அப்படின்னா விரைச்சுக்கிட்டு நிக்கும். நீங்க புட்டு சாப்பிட்டீங்கன்னா தொண்டையில விக்கும். பிசையும் போதே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். புழுங்கல் அரிசி நம்ம சேர்க்கும் போது அந்த அந்த தன்மை இருக்காது, அவ்வளவுதான். நம்ம புழுங்கல் அரிசின்றது வந்து நம்ம சாப்பாட்டு அரிசிங்களா? சாப்பிடுற அரிசி எல்லாம் புழுங்கல் அரிசி, பெரும்பாலும் புழுங்கல் அரிசி தான் சாப்பிடுவாங்க. ஒரு சில வீடுகள்ல பச்சரிசி சாப்பிடுற பழக்கம் உண்டு, இல்லைன்றது இல்ல. அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு அதுல வந்து புழுங்கல் அரிசி சேர்க்கணும், அவ்வளவுதான். இல்ல, புழுங்கல் அரிசி வந்து தங்க சாம்பா அரிசி இருக்கு. நீங்க தாராளமா பரம்பரை அரிசியில தாராளமா சேர்த்துக்கலாம். சரி, அது வெள்ளையா தான் இருக்கு மேம். அது தங்க சம்பா வெள்ளையா தான் இருக்கும். ஆமா. ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ மேம். இந்த அரிசி ஊற வைக்க வேணாமா? கழுவி காய வச்சா போதுமா? கழுவி காய வச்சா போதும், ரொம்ப நேரம் ஊற வைக்க வேண்டாம். திருப்பி அரைச்சிட்டு வந்து இந்த இட்லி குண்டான்லாம் ஆவி காட்டுவாங்களே, அந்த மாதிரிலாம் வைக்க வேணாம்? அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்க சும்மா எடுத்து அது வந்து புட்டு மாவு மட்டும் அந்த மாதிரி ஆவியில வேக வச்சு எடுத்து வச்சா நல்லா இருக்கும். ஐ மீன் ஃபியூச்சருக்கு யூஸ் பண்றதுக்கு ஆவியில வேக வச்சு எடுக்க வைக்கிறது. ஆவியில வேக வச்சு நல்லா வறுத்து புட்டு மாவு அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் சாஃப்டா இருக்கும். ஓகே ஓகே. புட்டு மாவுக்கு சுடு தண்ணி தேவையில்லை, பச்சை தண்ணியில தெளிச்சு இது பண்ணிக்கலாம்ல? பச்சை தண்ணியே பயன்படுத்திக்கலாம். இடியாப்பத்துக்கு மட்டும் தான் சுடு தண்ணி வேணும். புட்டு மாவுக்கு பச்சை தண்ணியே போதும். புட்டு மாவு வந்து ஆவியில வேக வச்சு வைக்கலாம், இல்ல அப்படியும் வச்சுக்கலாம்? நமக்கு அப்படியே வச்சுக்கலாம். அது பெரும்பாலும் வந்து நம்ம புழுங்கல் அரிசி சேர்க்கறதுனால ஒண்ணும் பெருசா தெரியாது. ஆனா இது மாதிரி ஒரு ஆவி வேக வச்சு அதை நல்லா காய வச்சு இல்ல வடசட்டியில வறுத்து எடுத்து ஸ்டோர் பண்ணியும் வைப்பாங்க. அது நீண்ட நாட்களுக்கு வந்து புழு எதுவும் பிடிக்காம இருக்கும், அவ்வளவுதான்.
ம். நிறைய நிறைய அரைச்சிட்டேன். இப்போ 1 கிலோ 2 கிலோன்னா தெரியாது, நான் வீட்ல வந்து பயன்படுத்திடுவேன். இதுவே நான் 5 கிலோ மாவு தயார் பண்றேன் அப்படிங்கிற பயில ஒரு ஆவியில வச்சு எடுத்துக்கலாம். சரிங்கம்மா, நன்றிம்மா. நன்றி. வணக்கம்மா. நான் வணக்கம்மா. சென்னையில இருந்து மோனா பேசுறேன். வணக்கம்மா. எனக்கு இந்த இது அரிசி சொன்னீங்க இல்லையா, புழுங்கல் அரிசி பச்சரிசி 2 சம அளவு சொன்னீங்க இல்லையா. இப்ப அந்த குருவை அரிசி எடுக்கும்போது அதை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணுமா, அப்படி இல்ல பச்சரிசி இல்ல குருவை அரிசி அப்படி சேர்த்துக்கணுமா? நீங்க பச்சரிசி குருவரிசி அதாவது குருவை அரிசி வந்து பச்சரிசியா எடுத்துக்கிறீங்களா இல்ல புழுங்கல் அரிசியா எடுத்துக்கிறீங்களா? புழுங்கல் அரிசி எடுத்துக்கிறேன். புழுங்க சம பங்குக்கு போடுங்க போதும். அப்ப குருவை அரிசி ஒரு பங்குன்னா பச்சரிசி ஒரு பங்கு. பச்சரிசி ஒரு பங்கு. சரி, நன்றி. நன்றிங்க. வணக்கம்மா. வணக்கம்மா. புட்டு செஞ்சிருந்தேன் போன வாரம். ரொம்ப நல்லா வந்துச்சு, நல்லா வாசனையா இருந்துச்சு. வேகும் போதே நல்லா வாசனை. பனம்பழம் வந்து ஆவியில வேகும் போது ஒரு நல்ல ஒரு நறுமணம் கொடுக்கும். அது கூட கருப்பட்டியோட சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப சுவையா இருக்கும். ரொம்ப நல்லா வரும், நல்ல வாசனை வேகும் போது பனம்பழம். அது எடுத்து வச்சிருக்கேன். அது நீங்க சொன்ன மாதிரி குழன்னு இருக்கு, ஃப்ரீசர்ல இருக்கு. அது எத்தனை நாள் வச்சிருக்கலாம்? அது நீங்க வந்து 1 வருஷம் வரைக்குமே வச்சிருக்கலாமா ஃப்ரீசர்ல வச்சிருந்தீங்கன்னா. சரி சரி சரி. வெண்ணெய் மாதிரி இருக்கு. வெண்ணெய் மாதிரி தரேன். அது இது விட்டே வெளில வரல, அவ்வளவு திக்கா இருந்துச்சு. திக்கா இருக்கும். ஆமா. ஆனா ரொம்ப நாள் ஆச்சு. அது வாசனை வீட்லயே ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. 2 கொடுத்துட்டு 1 தான் நான் செய்தி எடுத்தேன். இன்னும் 2 வாங்கினேன். பண்ணி பாருங்க, கிடைக்கும் போது சேகரிச்சு வச்சுக்கோங்க. அது எப்பப்பெல்லாம் நம்ம பயன்படுத்த முடியுமோ அப்பப்பெல்லாம் பயன்படுத்திக்கலாம். நிறைய கிடைக்குது நம்பையில, அந்த மாதிரி இடத்த ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல எனக்கு 1 பழம் 2 பழம் தான் கிடைக்குதுன்னா அன்னன்னைக்கு பயன்படுத்திக்கோங்க. அல்வா சொல்லுங்க. அல்வா வந்து ஒண்ணும் கிடையாது. இந்த அல்வாக்கு வந்து ஏதாவது ஒரு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ பழம்ன்றதுனால ரொம்ப என்ன சொல்றது, ஏதாவது ஒரு சிறுதானியம் பாலோ அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாம். இல்லைன்னா 2 புரியல. தனி செஷனாவே கொடுத்துடலாம். இது அல்வா வந்து ஒண்ணு செய்யற அடுத்த வாரம் வந்து உங்களுக்கு அல்வாவே 2-3 வகை எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதையே வந்து நான் செஷனா கொடுத்தேன். என்னைக்குமே கேட்டாங்கன்னு வச்சுங்களா, ஒரு சஸ்பென்ஸா வச்சிருக்கேன். அடுத்த வாரம் தொடரும். அடுத்த வாரம் நிச்சயமா சொல்றேன். சிறுதானியத்துல பால் எடுத்து பண்ணலாம், அரிசி மாவு வச்சு பண்ணலாம், நெய் எதுவும் சேர்க்காம வெறும் தேங்காய் பால் எடுத்து பண்ணலாம். 2-3 வகை இருக்கு. அல்வாக்குனே ஒரு செஷனே எடுக்கலாம். நிச்சயமா அடுத்த வாரம் அல்வாவா எடுத்துருவோம். சரி, நன்றி. நன்றிங்க. நன்றிங்க. நன்றி, சிறப்பு. இன்னைக்கு வந்து நமக்கு சிறப்பான ஒரு நிகழ்வு. அதாவது இந்த கலைச்சக்கரம் நண்பர்களுக்கு என்னன்னாக்கா, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் கேட்குறீங்க, தெளிவுபடுத்திக்கிறீங்க. இப்ப நிறைய பேர் வந்து இந்த செய்முறையும் வீட்டுல செய்து பாக்குறீங்க, சந்தோஷம். உங்களுடைய செய்முறைகளோட அனுபவங்களை வந்து இந்த கலைச்சக்கரம் குழுவுல போடுங்க. ஏன்னா மற்றவர்களுக்கு வந்து அதை செய்யறதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். எந்த அளவுக்கு நீங்க வந்து, ஏன்னா இப்ப மேடம் வந்து நமக்கு வந்து அற்புதமா வகுப்பு எடுக்கிறாங்க. அவங்க வந்து செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு இந்த நிகழ்வை வந்து நமக்கு ஏற்படுத்துறாங்க. ஆனா அந்த நிகழ்வுல வந்து நம்ம அனுபவத்தை கத்துக்கக்குள்ள அதுல பல்வேறு சந்தேகங்கள் உங்களுக்கு இருக்கும். நீங்க அதை சிறப்பா செய்யக்குள்ள அதோட அணுகுமுறைகள், நீங்க செய்முறைகள் என்ன என்பதை பற்றி இந்த காலச்சக்கரம் குழுல போடுங்க. மற்றவங்களுக்கும் குழுவுல நிறைய பேர் இருப்பாங்க, நான் குறைந்த நபர்களே இப்ப இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்வா இருக்கும் அப்படிங்கிறதுனால சொல்றோம். ஏன்னா வந்து அவங்களுக்கும் பயனுள்ள நிகழ்வு என்பதை விட அவர்களுக்கும் ஒரு தூண்டுதல் இருக்கும், நாம செய்யலாம். இப்ப அவங்க செய்யறாங்க, நமக்கும் செய்யறதுக்கு ஒரு செய்யலாமே அப்படிங்கிற தூண்டுதல் எல்லாருக்குமே வரும். எனவே அந்த நீங்க செய்யற ஒவ்வொரு விஷயமும், எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, நீங்க செஞ்சு பார்த்திருக்கீங்க, இல்ல உணவு முறைகள்ல ஏதாச்சும் உங்களுக்கு ஒரு மாறுபாடுகள் இருக்கு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்க குழுவுல போடுங்க. மற்றவர்கள் நான் இதை செஞ்சு பார்த்தா இது நல்லா இருக்குது, இதை செய்முறைகள் வந்து இப்படிதான் பண்ணியிருக்கோம், இப்படி செஞ்சதுனால இது நல்லா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து போட்டீங்கன்னாக்கா மற்றவர்களுக்கு ஒரு பயனுள்ள நிகழ்வா இருக்கும் அப்படிங்கறத வந்து இந்த நேரத்துல நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஏன்னா சிறப்பா வந்து இதுல வந்து உண்மையிலுமே காலச்சக்கரம் குழுல வந்து உள்ளவர்களுக்கு வந்து நம்ம அன்னைக்கு இறைமதன் ஐயா தான் அலமேல் மங்கையம்மா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை. இந்த குழு என்பது வந்து ஒரு நிலை சார்ந்து போகாத குழு.
அனைத்து விதமான கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காலை-சக்கரம் குழு அப்படிங்கிறது வந்து நமக்கு நினைவுபடுத்தினாங்க. அதனாலதான் எல்லா விஷயங்களும் நம்ம கொடுக்கறதுனால, இந்த எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் போய் சேரணுங்கிற ஒரு நோக்கத்தினாலதான் நம்ம சொல்றோம். நிறைய பேருக்கு வந்து ஒரு நோக்கத்திலேயே போயிட்டு இருப்பாங்க. பல்வேறு விஷயங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்காது. எனவே அனைவரும் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தாங்கள் அனைவரும் இதுல வந்து பதிவிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சென்ற 2 வருடங்களாக இந்த காலச்சக்கரம் குழு வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த 2 வருடங்கள் 3ஆம் ஆண்டில் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கிறோம். இந்த 2 வருடங்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில கலந்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம வந்து இதுக்கு உண்டான இப்ப யூடியூப்ல போடுறோம், அன்னன்னைக்கு பாடம் நடத்துறோம், வகுப்பு நடத்துது, அன்னன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வராங்க. அப்படிங்கவுள்ள இதோட நிகழ்வுகள் வந்து நமக்கு அப்படியே அதாவது திரும்பி பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம யூடியூப்பை தேட வேண்டியதா இருக்கும். இல்லைன்னா நம்ம கேட்கறதுக்கு ஞாபகம் இல்லாம இருக்கும். அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கிறதுனால இப்ப என்னன்னா நம்ம 2 வருட காலங்கள் நமக்கு வகுப்பு எந்த அளவுக்கு நடந்திருக்குது, அதோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிறத பத்தி எல்லா வகையான யார் யார் சீஃப் கெஸ்ட் வந்தாங்க, என்ன பயிற்சி முறைகள் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறிய அளவுல நம்ம வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு புக்கு ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்ப ஏற்பாடு பண்ணி நடத்திட்டு இருக்கு. நம்ம இந்த ஆர்கனைசேஷன் குரூப்னு ஒண்ணு ஆரம்பிச்சிருந்தோம். அதுல இன்ட்ரெஸ்டடா நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குழுல தொடர்ந்து பயணிக்கிறவங்களையும் நம்ம அதுல சேர்த்திருக்கிறோம். இப்ப அதுக்கு வந்து நம்ம கௌரி அம்மா வந்து கௌரி நித்யானந்தம் சென்னை அவங்கள வந்து ஒரு பொறுப்பா கொடுத்துருக்கோம் அவங்கள்ட்ட. அந்த புக் ரெடி பண்றதுக்கு உண்டான பொறுப்பை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துருக்கோம். ஆனா எல்லாருமே கலந்து செய்யற விஷயங்கள் தான் அது. யார் யாரு இந்த நிகழ்வுல வந்து கடந்த 2 வருடங்களா நடந்துட்டு இருக்கிற நிகழ்வுல பங்கேற்று நீங்க என்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க? இந்த நிகழ்வை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? அதாவது தொடர்ந்து வர்றவங்களுக்கு நல்ல விஷயங்கள் தெரியும். சில பேர் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்திருப்பீங்க. என்ன நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தெரியும்? அப்படிங்கிறத வந்து நீங்க கௌரி அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா அவங்களும் வந்து பல வகையில வந்து எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இருந்த வகையில பல பேர் வந்து இப்ப நோட்ஸ் எடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க கேதர் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் நான் இது மாரி இந்தந்த ஐயா பேசுனத வந்து நான் நோட்ஸா எடுத்து வச்சிருக்கேன். இல்ல உடற்பயிற்சி வந்து நான் வந்து சில விஷயங்கள் எனக்கு தெரியும். நான் அத வந்து என்னென்ன பயிற்சி நான் சொல்லறேன். அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, கொஞ்சம் அவங்களுக்கு நீங்க கால் பண்ணி நான் அவங்க நம்பர் வேணா நான் குரூப்ல போட்டுறேன். குரூப்ல தான் இருக்காங்க. உங்க நம்பர நான் குரூப்ல போட்டுறேன். அவங்களுக்கு நீங்க கொஞ்சம் கால் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்கன்னா, நம்ம ஒரு அ புக்கா வடிவமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். ஏன்னா பிற்காலங்கள்ல வந்து நம்ம இந்த புக்க பெரட்டி பார்த்துட்டு கூட இப்ப எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எல்லா விஷயங்களும் வந்து புக்க பார்த்தே படிப்பாங்க, செய்வாங்க. அது மாரியான சூழ்நிலையை நம்ம ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற நிகழ்வும் இப்ப நடந்துகிட்டு இருக்குது. அதனால காலச்சக்கரம் 1, காலச்சக்கரம் 2.0 2 நிகழ்வுலயும் தொடர்ந்து கலந்துகிட்டவங்க இந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. அடுத்தது இப்ப நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்கள்ல யாராவது அது மாதிரி கேதர் பண்ணிட்டு இருந்தாலும் அதை வந்து நீங்க தெரியப்படுத்துங்க. அது அவங்களுக்கு பயனுள்ள நிகழ்வா இருக்கும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மற்றும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து காலச்சக்கரம் குழு ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த குழுவுல வந்து தினம் ஒரு சிந்தனைங்கிற மாதிரி இப்ப பாஸ்கரையா எப்படி நமக்கு தினம் ஒரு சிந்தனைட்டு நமக்கு வந்து இதுல கொடுக்குறாங்களோ நம்ம வாட்ஸ்அப் நம்ம இந்த யூடியூப்ல சாரி இந்த நிகழ்ச்சியில இல்ல டெலிகிராம் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து நம்ம இதுலயும் இப்ப வந்து டெய்லி ஒரு சிந்தனையை வந்து நம்ம நிகழ்ச்சியிலையும் போட்டுட்டு இருக்கோம். இந்த குழுவுல இருக்கிற அன்பர்கள், இந்த காலச்சக்கரம் குழுவுல இருக்கிற அன்பர்கள் உங்களுக்கு தெரிந்த அதாவது டெய்லி ஒரு சிந்தனை, அதாவது எது 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 விஷயமா இருந்தாலும் சரி, அதாவது நம்மளுடைய உணவு முறைகளா இருந்தாலும் சரி, ஆரோக்கியமான விஷயங்களா இருந்தாலும் சரி, ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் எதா இருந்தாலும் நீங்க வந்து அதை ஷேர் பண்ணணும்னாக்கா தினமும் நம்ம வந்து நம்ம குழுவுக்கு வந்து அது மாதிரி ஒரு மெசேஜ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம ஏற்பாடு பண்றோம். அதனால நம்ம குழுவுல உள்ளவங்க வந்து அது மாதிரி மெசேஜ் இருந்தா நீங்க ஷேர் பண்ணுங்க. யாரா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. அத வந்து நம்ம வந்து தினம் ஒரு கருத்து அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம இல்ல தினம் ஒரு செய்தி அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம டெய்லி கொடுக்கலாம். இது மாதிரி ஏற்பாடுகள்லாம் நிறைய நம்ம ஒண்ணு ஒண்ணா செய்ய போறோம். அதனால இந்த குழுல உள்ளவங்க வந்து உங்கள் திறமைகள் என்ன, உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்க காலச்சக்கரம் குழுல வந்து பயன்படுத்திக்கிறதுக்கு நீங்க முன் வர வேண்டும். எந்த அளவுக்கு நீங்க வந்து காலச்சக்கரம் குழுவுக்கு முன் வர்றீங்களோ, அந்த பொறுப்புகள் உங்களிடம் கொடுங்க. எல்லா பொறுப்பு குடுக்குறாங்களேன்னு ஓடிட வேண்டாம். அந்த பொறுப்புனால உங்களுடைய
செய்யும் இந்த மனப்பக்குவமா இருக்கட்டும், சேவைகளா இருக்கட்டும், உயர்ந்த நிலை அடையும் என்பதை வந்து நம்ம இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வந்து நம்ம போய் சொல்லாம நம்மளை தேடி வர்றதை வந்து நமக்கு வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு அனைவரையும் கேட்டுக்கொள்கிறோம். எனவே இந்த நிகழ்வுகள் வந்து இப்ப நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம ஏற்படுத்திட்டு இருக்கோம். நீங்களும் அது மாதிரி வந்து இந்த கலாச்சக்கரம் குழுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த நிகழ்வுல வந்து சிறப்பா எல்லாத்தையும் சிறப்பா கொண்டு போகும் வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம செய்யக்குள்ள முதன்மையா எடுத்து வைக்கிற செய்திகள் வந்து கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். ஆனா போக போக அதனுடைய ஆஹ் செய்முறைகள் எல்லாமே நமக்கு வந்து ஈஸியா போயிடும். இன்னைக்கு காலச்சக்கரம் ஆரம்பிக்கக்குள்ள இது நடக்குமா, ஆரம்பிக்கப்படுமா, இது நடத்தப்படுமா அப்படிங்கிற நாட்கள் கேட்ட கேள்விகளுக்கு மத்தியில் இன்று வந்து நம்ம வந்து 800வது நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு 793 நாள். நம்ம விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம 800வது நாள். காலச்சக்கரத்துக்கு வந்து என்னைக்குமே ஒரு சிறப்பு உண்டு. அது எல்லாருமே பார்த்திருக்கலாம். 500வது நாள் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு விசேஷமா இருக்கும். அன்னைக்கு நமக்கு தீபாவளியா இருந்துச்சு. அதே மாதிரி 800வது நாள் வந்து பாத்தீங்கன்னாக்க நமக்கு விநாயகர் சதுர்த்தி. அது மாதிரி இந்த காலச்சக்கரம் வந்து அந்த இறைவனால் இயக்கப்படும் ஒரு ஒரு சக்கரம் என்பதை வந்து எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. நம்மளால் இயக்கப்படுவது கிடையாது. அந்த இறைவனாலும் பிரபஞ்சத்தினாலும் ஏற்படுத்தி நடத்தக்கூடிய ஒரு இந்த சக்கரம் தான் காலச்சக்கரம். எனவே அனைவரும் இந்த நிகழ்வை புரிந்து கொண்டு நான் சொன்ன விஷயங்களை, அதாவது உங்களுக்கு நீங்க சேகரித்த விஷயங்களை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்க. இல்ல நீங்க ரெடி பண்ணி தரனாலும் நீங்க ரெடி பண்ணிட்டு கூட அவங்கள்ட்ட கொடுங்க. எப்படி இதை வந்து நம்ம முன்னிறுத்து கொண்டு போக முடியுமோ அதை கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவோம். நமக்கு 1000வது நாளும் நெருங்கி கொண்டிருக்கிறது. அன்னைக்கு இந்த புக்கை வெளியிடறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைத்தா நம்ம அதை கண்டிப்பாக வெளியிடறதுக்கு வந்து நம்ம உங்களோட முயற்சினால் மட்டும்தான். இது யாரோட முயற்சியும் கிடையாது. இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய முயற்சிகளால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அதனால எந்த அளவுக்கு உங்களோட பங்களிப்பு கொடுக்க முடியுமோ கொடுத்து இந்த விஷயத்தை நீங்க வந்து ஏற்படுத்த வேண்டும். இந்த காலச்சக்கரத்தை வந்து இன்னும் மெருகூட்டுவதற்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு ஐடியாக்கள் உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்க எல்லாமே குரூப்ல ஷேர் பண்ணுங்க. இது நம்ம அதுக்குண்டான வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்துவோம். ஏன்னா இதுல நிறைய அன்பர்கள் வந்து என்னன்னாக்கா குரூப்லயும் பேச மாட்டேங்கிறீங்க, ஆனா செய்திகளும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஆனா சில கருத்துக்கள் வந்து நல்ல சிந்தனைகளோட ஆழ்ந்து நீங்க பதிவிடுறீங்க அப்படின்னு பார்க்கல உங்கள்ட்ட திறமைகள் இருக்கு. வெளிக்கொண்டது வந்து அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் உங்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். அதனால வந்து எல்லாருமே அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த காலச்சக்கரம் என்பது வந்து நம்ம நினைச்சிட்டு இருந்தாலும் வருங்காலத்தில் இது ஒரு யூனிவர்சிட்டி தான் அப்படிங்கிறதுக்கு நிரூபணம் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கு. அதனால என்னன்னா அனைவரும் இதை வந்து நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அனைவரையும் கேட்டுக்கொண்டு அந்த தினம் ஒரு கருத்து சொல்றதுக்கும் உங்களுக்கு என்ன வாய்ப்புகள் கொடுக்குறோம். இல்ல நான் தொடர்ச்சியா டெய்லி எனக்கு கருத்துக்கள் இருக்கு, நானே டெய்லி உங்களுக்கு பதிவிடுறேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க பதிவிடலாம். இல்ல எனக்கு சில கருத்துக்கள் இருக்கு, நான் இதை மட்டும் கொடுக்குறேன் அப்படின்னாலும் பல பேர் வந்து கொடுத்தீங்கன்னா கூட நம்ம அதை ஒவ்வொரு நாளைக்கும் வந்து பதிவிடுறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்துவோம். ஆனா தினம் கருத்துக்கள் நம்ம கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலைகளை இந்த காலச்சக்கரம் குழுவுக்கு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இந்த காலச்சக்கரம் குழு என்பது வந்து எப்படி நம்ம வந்து காலையில இந்த 1 hour இந்த நிகழ்ச்சியை நம்ம நடத்தி ஒரு தெளிவை ஏற்படுத்தி இந்த நிகழ்வை பற்றி மற்றவர்கள் பேசக்கூடிய, அதாவது காலச்சக்கரம் என்பது வந்து இதுவரை கண்டிராத ஒரு புதுமையான நிகழ்வுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி காலச்சக்கரம் குழுவும் நம்ம அதுல பயணிக்கிறதுக்கு அன்பர்கள் அதை விட்டு வெளில போக கூடாது. அந்த அளவுக்கு இருக்கணும். ஏன்னா இந்த குழுல இருக்கிறதுனால எனக்கு வந்து இவ்வளவு விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறத வந்து எல்லாரும் பயன்பெற வேண்டும். நம்மளால் அடுத்தவங்க பயன்பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இதை சொல்றேன். நாமும் பயன்பெற வேண்டும், மற்றவர்களையும் நம்ம வந்து பயன்பெற வைக்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே கேட்டுக்கொண்டு அந்த கௌரி அம்மாவும் சொல்லுவாங்க. இப்போ ஒரு சில வார்த்தைகள் அந்த புக் ரெடி பண்றதை பத்தி அவங்களும் சில கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதனால அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். புக்கு வந்து கட்டாயம் போட்டு, ஏன்னா ஈரல் பாஸ்கர் கூட நிறைய வீடியோல போட்டிருப்பாரு. வீடியோவும் வரும், புக்கும் இருக்கும், அந்த சிந்தனையிலயும் ஒண்ணு இருக்கும். நான் அப்ப நினைப்பேன், எதுக்கு அவர்தான் வீடியோ போடுறாரு, வீடியோலயே பார்க்க முடியாதான்ட்டு. ஆனா புக்குன்னு இருந்தாதான் இப்பவும் நான் எடுத்து டெலிகிராம்ல வந்து எந்த ஒரு மருத்துவ குறிப்பா இருந்தா கூட எடுத்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. நம்ம அதுக்கு மேல நோட்ஸ் வைக்கிறோம். அந்த மாதிரிதான் புக்கு இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயமா இருக்கும். ஈஸியா எல்லார் கையிலையும் போயிடும். எல்லார்கிட்டையும் யூடியூப் இருக்கோ நெட் இருக்கோன்னு நம்ம இது பண்ண முடியாது.
அதே மாதிரி தேடி எடுக்கும். இது புக்குன்றது ஈஸியா இருக்கு. படிக்கிற சிந்தனையும் வளரும் முதல்ல. அதுக்காகவே புக் ரெடி பண்ணணும் ஐயாவும் ரொம்ப விருப்பப்படுறாங்க. நீங்க உங்களால முடிஞ்சது எந்த கருத்தா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட சொல்லுங்க. இல்லாட்டியும் மெசேஜ் போட்டாலும் நாங்க பார்த்து அதை நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அவங்க சொல்ற மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அதுதான் எல்லாரும் விரும்புறோம். ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். உங்களோட ஒத்துழைப்பை நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றிங்கம்மா. இந்த நிகழ்வு வந்து நம்ம இந்த காலச்சக்கரம் ஆர்கனைசேஷன் குரூப்ல வந்து நம்ம அடிக்கடி இதை பத்தி மெசேஜ் கொடுப்போம். நீங்க வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நான் தொடர்ந்து உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் சொல்றேன் அப்படின்னு சொன்னா கூட நீங்க உங்க பேரை சொல்லுங்க, நம்ம அந்த ஆர்கனைசேஷன் குரூப்ல நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டோம்னா அதுல வந்து நிறைய மெசேஜ் கொடுத்துட்டு இருப்போம். அதாவது இது எப்படி இப்ப புக் ரெடி ஆகுது, யார் பேசுறாங்க, யார் தலைமை, யாரு என்ன, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து ஆர்கனைசேஷன் குரூப்ல நாங்க பேசிட்டு இருக்கோம், சொல்லுவோம். அதனால வந்து எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கு, நானும் இந்த புக்குக்காக நான் சில விஷயங்கள் உங்களுக்கு செய்யறேன், என்கிட்ட இவ்வளவு செய்திகள் இருக்கு, நான் கேதர் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட நான் ஆர்கனைசேஷன் குரூப்ல சேர்த்துறேன். சேர்க்காம இருந்தால் சேர்த்துறேன்னா நீங்க அதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கலாம். நன்றி. வேற யாராச்சும் டவுட் இருக்குங்களா? ஐயா, சட்டை எங்க வாங்கினீங்க? சூப்பரா இருக்கு. குரல் தான் உங்களுக்கு வளமையா இல்ல. சொல்லுங்க. மழையில நனைஞ்சிட்டேன். மழையில நனைஞ்சிட்டீங்களா? நனைஞ்சா நல்லதுன்னு சொன்னார்ல. ஓகே, ஓகே, சொல்லுங்க. சட்டை நல்லா இருக்குல்ல. நன்றி, நன்றி. வேற கருத்துக்கள் ஏதாவது? இப்ப நம்ம செய்யற இந்த நிகழ்வுக்கு வேற ஏதாச்சும் உங்களுக்கு கருத்துக்கள் இருந்தாலும் தெரிவிக்கலாம். குரூப்னா அது என்ன குரூப் சார்? குரூப்னா காலைச்சக்கரம் அந்த குரூப்புமா? காலைச்சக்கரம் 2022, 23 ஒரு குரூப் இருக்குல்ல, நீங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அனுஷியா தானே? ஆமா, ஆமா இருக்கேன். இருக்கீங்க. அந்த குரூப் தான் மேடம். அந்த குரூப் தானா? சரி, ஓகே. கௌரி அம்மாவுக்கு அனுப்புனாங்களா? ஏதாவது நம்ம விஷயம் இருந்தா நீங்க அது மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு, நான் கேதர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாக்கா நம்ம ஆர்கனைசேஷன் இதுல அதிகமா நம்ம இதுல ஷேர் பண்ணிக்க வேண்டாம். இதுல வந்து டெய்லி மத்த கருத்துக்கள் பதிவு பண்ணிக்கலாம். நம்ம இந்த புக்கு சம்பந்தமா நம்ம வந்து அதிக ஷேர் பண்ணோம்னா நம்ம ஆர்கனைசேஷன் குரூப்ல இருந்தோம்னாக்கா அது குறிப்பிட்ட நபர்கள் தான் இருப்பாங்க, அதுல நம்ம ஷேர் பண்ணிட்டு செஞ்சுக்கலாம். ஓகே, ஓகே சார். தேங்க்யூ. ஓகே, நன்றி. சிறப்பு. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக அளித்து வரும் ரோட்டரி மாவட்டம் 2989 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரி எஸ் பாஸ்கரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்வை இன்று நமக்கு சிறப்பாக அளித்து இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொடுத்த ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்ணம் சங்கத்திற்கும் அதன் தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட உதவியாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக நல்ல பயிற்சிகளையும் ஆசனங்களையும் அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொடுத்த அகிலா குணாலன் மேடம் அவர்களுக்கும், இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலை வேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நிகழ்வை இத்துடன் நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வில் சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வணக்கம் ஐயா. நான் அக்குபஞ்சர் இது எல்லா நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். அதை வேணா நான் முடிச்சு விடுறேன். நன்றிங்கம்மா. நீங்க தான் ஆர்கனைசேஷன் குரூப்ல இருக்கீங்களாம்மா? இருக்கிறேங்க ஐயா. இருக்கீங்க. நீங்க அவங்க கௌரி அம்மாவை நீங்க அப்படியே கான்டாக்ட் பண்ணீங்க. சரிங்க ஐயா. நன்றிங்கம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன்.
நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். குழுவில் உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.